என்னப்பா அடுத்து குழந்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே கேட்குறாங்க, இந்த ஃப்ளாட் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஷரின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, கையில் ஒரு 20 லட்சத்தை வச்சுட்டு 80 லட்சம் லோன் போட்டு வருஷம் ஃபுல்லாக லோன் கட்டணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 80 லட்சம் நீங்கள் லோன் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கோடிக்கு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி அந்த 80 லட்சத்துக்கு நீங்கள் 1,60,00,000 ரூபா கட்டணும். அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுக்கு மாதம் மாதம் ஒரு 25,000 வாடகை கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா பேங்க்குக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் கிட்ட கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் என்ன, சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து போடலாம், ரீல்ஸ் போடலாம், சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நம்ம மிடில் கிளாஸாக இருக்கோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு பெருசாக சொத்து பத்து இல்லை, நம்ம சம்பாரிச்சு தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா வர்ற காசுல இருந்து முதல் விஷயத்தை சேமிப்பாக போடுங்க. ஒரு கோல்ட் காயின் வாங்கி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமாக சேஃபாக இருக்கக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல லேண்டு வாங்கி போடுங்க. இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 35 வயசில் 40 வயசில் உங்களுக்கு அழுத்தம் இருக்காது, ஒரு லேண்ட் இருக்கும், இல்லை நிறைய நகைகள் இருக்கும், அது உங்களை காப்பாற்றும். ஜென்ரலாக பணம் சம்பாதிக்கிறதுன்றது எந்த துறையாக இருந்தாலும் குண்டூசியை வச்சு பள்ளம் தோன்ற மாதிரி, அந்த பணத்தை செலவழிக்கிறதுன்றது அதே குண்டூசியை வச்சு ஒரு பலூனை ஓட்ட போடுற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச்.